ஒரு சாதகத்திலைங்க ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதகம். அந்த சாதகத்தில் லக்னம், லக்கண புள்ளி என்ன நட்சத்திரம், லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கார், லக்கண புள்ளி அதிபதி எங்கே உட்காந்துருக்கார், இதை நோக்கியே தான் அந்த சாதகர் பயணிப்பார். ஒரு லக்கணத்துக்கு 12 கட்டம், 27 நட்சத்திரம், 108 பாதம். இந்த இந்த லக்கணத்திலிருந்து 12 பாவகம் இருக்குதுங்க. அந்த 12 பாவகத்தில் எம்டி பாவம்னு சொல்லுவாங்க. அந்த எம்டி பாவகத்தில் எம்டி பாவகத்தை நோக்கியே தான் அந்த சாதகர் செல்வார். அப்போ 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, 7 கூடிய சொல்லக்கூடாது, 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இவர் தான் பொண்ணு தேடி போவார். பொண்ணு சம்மந்தப்பட்டது, வரன் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் தேடி இவர் தான் போகணும். இப்போ 2ஆம் இடத்துல 2ஆம் பாவகம், லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா அது எம்டி கட்டம். அந்த எம்டி கட்டத்தை நோக்கியே தான் இவருக்கு பயணிக்குவார். எப்படி? 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வருமானத்தை நோக்கியே தான் இவர் பயணிப்பார். வருமானம் எப்படி நான் சேர்த்துறது, வருமானத்தை எப்படி ஈடுகட்டுறது, இப்படியே அலைவார். ஆனால் வரக்கூடிய வருமானம் சம்பளத்துக்கு போனாலும் சரி, சொந்தமாக பண்ணாலும் சரி, அப்படியே தொட்டுக்கிட்டு தான் போகும் வரக்கூடிய வருமானம். ஏன்னா 2ஆம் பாவம் உள்ளவா. ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு, நம்ம சேமிப்பு, சிறு சேமிப்பு, இதெல்லாம் வைக்கிறது 11ஆம் இடம். 11 கூட 2ஆம் இடத்துக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க. 11 கூட 2ஆம் இடத்துல வரும்போது எந்த வகையிலேயும் இவருக்கு அமௌண்ட் வந்துடுங்க. தொழில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சம்பளத்துக்கு போனாலும் சரி, நண்பர், கூட்டாளி எதோ இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்லேயே இவர் முன்னுக்கு வந்துடுவார். 11 கூடயும் 2ஆம் இடத்துல வரும்போது குடும்ப நண்பர்களும் சரி, 7 கூடயும் சொல்லக்கூடாது நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறது. 7 கூடயும் 11க்கு வந்தாலும், 7 கூடயும் 2ஆம் இடத்துல வந்தாலும் நண்பர், கூட்டாளிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ இதில் பாருங்கள், இந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடங்கிறது மாமனார். 3 கூடயும் லக்கணத்துக்கு வந்தாலும் சரி, மாமனார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இந்த இந்த சாதகருக்கு மாமனார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அதாவது எப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுற வகையிலையும் எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணி அவரை தூக்கி விட பார்ப்பார். எப்படி? லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மாமனார். அந்த 3ஆம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு வந்தால் அது 11ஆம் இடத்துக்கு வந்துடுச்சா, அந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடம் வரும்போது இவரை நல்லா ஒரு மேன்மைக்கு கொண்டு வருவார். அப்போ 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது மாமியா. இந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது மாமியா. அந்த மாமியா லக்கணத்துக்கு வந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் மாமியா நிறைய சம்பாரிச்சு கொடுக்கும். 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் மனைவி. இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். அதுக்கு 4ஆம் இடங்கிறது அந்த மனைவிக்கு அம்மா, சாதகருக்கு மாமியா. அப்போ பாருங்கள், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லாமே மாமியாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமனாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். அந்த மனைவி ஸ்தானம் 7 கூட 8ஆம் இடத்துக்கு போனால் மனைவிக்கு வருமானம் வருங்க. இல்லீகலான வருமானம், மாத சம்பளம், சேலரி எல்லாமே வரும். அப்போ அந்த குடும்பத்தையே அந்த மனைவியே ரன் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு சாதகருக்கு 3ஆம் இடம் நல்லா இருந்தால் மாமனார் ஹெல்ப் பண்ணுவார், 10ஆம் இடம் நல்லா இருந்தால் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க, 7ஆம் இடம் நல்லா இருந்தால் மனைவி ஹெல்ப் பண்ணுவார். எப்படி பாருங்கள். இதே மனைவிக்கு அண்ணன் இருக்கார் அப்படின்னு கேட்டேன். மனைவிக்கு அண்ணன் சொல்லக்கூடாது. இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக வரும். பூர்வ புண்ணியாதியாக அவர் சேருவார். இவருக்கு மச்சன்னா வரக்கூடிய அண்ணன், மனைவிக்கு அண்ணன். பாருங்கள், அவர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இவருக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணுவார். ஆனால் அவருக்கு இவர் எதுவுமே செய்ய மாட்டார். நாளைக்கு மன வருத்தம் பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா சொல்லி காட்டுவாங்க, நான் எல்லாமே பண்ணி உன்னை மனசனாக்கினேன், நீ என்ன ஏமாத்திட்டே அப்படின்னு மச்சனே கேட்பார். 5ஆம் இடம் இல்லை. ஏன்னா 5ஆம் இடம் இதே அந்த ஒரு அமைப்பு. மனைவிக்கு இளைய சகோதரனும் சகோதரியாக இருக்காங்கன்னு வச்சுங்க. இளைய சகோதரனும் ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியோ சகோதரன் அது யாருங்க? இந்த சாதகருக்கு 9ஆம் இடமாக வரும். அப்போ 9ஆம் இடம்னா அவங்களும் நல்லா செய்வாங்க இந்த சாதகருக்கு. இதாங்க சாதகம். 12 கட்டம், 12 பாவம், 27 நட்சத்திரம், 108 பாதம். நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா யார் எதுக்கு செய்வாங்க. ஒரு ஆண்மோன் சாகத்தில் எல்லாமே எடுக்கலாம். மாமனார் எடுக்கலாம், மாமியார் எடுக்கலாம், மச்சன் எடுக்கலாம், மனைவியோட தங்கச்சி தம்பி இருந்து எடுக்கலாம், மனைவி எடுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்.
மற்றவங்களுக்கு என்னுடைய சேனலில் என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சாதகம் தெளிவாக பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.